வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்கில் போவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விதியை வைத்து லக்னத்தை திருத்த முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ சமீப காலமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஜாதகத்தை கொடுக்குறாங்க. நிறைய லக்னசந்தி இந்த லக்னசந்திக்கிட்டேருந்து வரக்கூடிய அத்தனை பேருக்கிட்டேருந்தும் வரக்கூடிய ஒரே காமனான பதில் என்ன தெரியுமா? சார், எனக்கு தெரியும் என்னுடைய ஜாதகம் 100% கரெக்டு, என் லக்னம் 100% கரெக்டு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 8-12ஆம் இடம் சுபத்துவம் சார். அது என்ன சார் சொல்கிறீங்க, புரியல எனக்கு அப்படின்னா, 8-12ஆம் இடம் சுபத்துவம் சார். நான் பிறந்த ஊரில் இல்லை, வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் வேலைக்காக நான் இங்கே இருக்கேன். அவங்க சொல்கிறது வேலைக்காக நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் அப்படின்றாங்க. நான் 8-12 நான் பொதுவாக லக்ன சந்தி ஜாதகங்களை பார்க்கறது இல்லை சார். எனக்கு உங்களுடைய நேரத்தை திருத்துவதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது என்னென்ன விஷயங்கள் தேவை ஒரு லக்னத்தை திருத்துவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னத்தை திருத்துறதுக்கு ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகத்தை வாங்கி தாயோடைய அமைப்புகள், தந்தையுடைய அமைப்புகள் மற்றும் அந்த ஜாதகருடைய குணாதிசயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குணாதிசயங்கள் மோர் வைட்டல். குணாதிசயங்கள், அதுக்கப்புறம் மனைவி அமைப்புகள், குழந்தை அமைப்புகள், இது எல்லாத்தையும் வச்சு அவருடைய ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாத்தையும் வச்சு அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் கணிக்கும் பொழுது லக்னம் மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்னம் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துன்னு வந்துடலாம். அதன் பின் என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் நடந்த ஒரு 3-4 சம்பவத்தை அவரிடம் இருந்து கேட்டு, அந்த சம்பவங்களுக்கு நீங்கள் எந்த லக்னம்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை திருத்தி அதுக்கு நீங்கள் அந்த சம்பவம் நடந்த காலகட்டத்துக்கு நேரத்தை திருத்தணும். திருத்தி மேட்ச் ஆனதுக்கு பிறகு நீங்கள் 2-3 சம்பவங்கள் சொல்லி அந்த சம்பவங்களுக்கு முக்கியமாக அவங்க ஆமான்னு சொல்லணும். ஆமாம் சார் நடந்ததுன்னு சொல்லணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சொன்னதுக்கு பிறகு தான் அந்த இடத்துல லக்னம் திருத்தப்படுது. இதில் இன்னும் அடுத்தது என்ன அப்படின்னா, அது அந்த ஜாதகரோடு நிற்காது. அந்த சம்பவங்கள் கூட அம்மாவுடைய ஜாதகம், இல்லை அப்பாவுடைய ஜாதகம், இல்லை மனைவி ஜாதகம், இல்லை குழந்தைகள் ஜாதகத்திலையும் அந்த சம்பவங்கள் பதியப்பட்டிருக்கும். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு கணவன் வரார், ஒரு 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 ஜாதகர் வரார். அவர் சொல்கிறார், சார் எனக்கு சம்பவத்தை நான் சொன்னால் திருத்தி தருவீங்களா? என்ன சார் சம்பவம்? சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு சார். இந்த மாதத்தில் எனக்கு டைவர்ஸ் ஆகிவிட்டது. அப்போது டைவர்ஸுன்றது பாவம் உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா? இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து தானே நடக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்களுக்கும் சேர்த்து தானே நடக்குது. அப்போ அவங்க ஜாதகத்திலும் அது பதியப்பட்டிருக்கும்ல, அதையும் சேர்த்து தானே பார்க்கணும். ஸோ ஒரு சம்பவம்ன்றது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் பதியப்படுறது இல்லையே. ஒரு குழந்தை பிறக்குது ஜாதகருக்கு. அந்த குழந்தை பிறக்கிற தருணம் அம்மா ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் வேலை செய்யும். அதாவது நான் சொல்கிறது ஜாதகருடைய அம்மாக்கு 5ஆம் பாவகம், பேரம் பிறந்துட்டானேன்னு வம்ச விருத்தின்னு 5ஆம் பாவகம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு வருதுன்றது, கர்மா தொடருதுன்றதுக்கு 5ஆம் பாவகம் வேலை செய்யும். அதன் பின் அந்த குழந்தையை பெற்ற தாய்க்கு 5ஆம் பாவகம் வேலை செய்யும். மற்றும் அக்காவோ இல்லை அண்ணனோ இருந்தால் தம்பியோ தங்கச்சியோ பிறந்துட்டான்னு 3ஆம் பாவகம் வேலை செய்யும். இது எல்லாத்தையும் நீங்கள் தசாபுக்திகளில் கோர்த்து பார்க்க வேண்டாமா? எத்தனை பேர் கேட்குறோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு 2வது குழந்தை அமைப்புகள் இருக்கா சார்? கேட்குறோமா இல்லையா? அப்போ கேட்ட உடனே இருக்குன்னு ஒன்று, சார் இது என்னுடைய முதல் குழந்தையுடைய ஜாதகம், தம்பி அமைப்பு இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கூடவே கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம் இல்லை? அப்போது ஒரு ஜாதகத்தில் மட்டும் வச்சு எப்படி இது 8-12ஆம் இடம் சுபத்துவம் லக்னத்தை இந்த லக்னம் இல்லைன்னு சொல்கிறது தவறான அணுகுமுறை. நான் சொல்கிறது புரியுங்களா? தவறான அணுகுமுறை. இதை செய்யறதுக்கு ஏகப்பட்ட அமைப்புகள், விதிகள் உள்ளே இருக்குது. 8-12ஆம் இடம் சுபத்துவமும் ஒரு விதியாக உள்ள சேர்த்து கொள்ளலாமே தவிர, ஆனால் அது மட்டுமே காரணி என்று திருத்துவது தவறான அணுகுமுறை. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ 8-12ஆம் இடம் அப்படின்னா சுபத்துவம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறின பிறகு அந்த இடத்தில் எத்தனை வருடங்கள் நீடித்து இருக்கிறார் அப்படின்றதை பொறுத்து தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 23 வயசு 24 வயசு ஆகுது சார். இப்போ எனக்கு 8-12ஆம் இடம் சுபத்துவம் சார் இருக்கும், இருக்கலாம், எனக்கு தெரியாது. 8-12ஆம் இடம் சுபத்துவம். எங்கே இருக்கீங்க சார்? நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் சார், படிக்க வந்திருக்கேன் வெளிநாட்டில். இதோ பாரு 8-12ஆம் இடம் சுபத்துவம், விதி கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் வரவே முடியாது மேல்ட்டு உங்களால். இப்போலாம் கிடையாது. ஏன் திரும்பி வந்தவங்க ஜாதகங்கள்லாம் இருக்கே என்கிட்ட, திரும்பி வந்த ஜாதகங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போது எதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணுறோம்? இப்போ என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு 8-12ஆம் இடம் சுபத்துவம் தான். நான் பிறந்த ஊர் மாயவரம், ஆனால் இங்கே இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு மாயவரம் பிடிக்கும். நான் இங்கே சென்னையிலே கிட்டத்தட்ட 38 வருஷமாக இருக்கேன், நீடித்து இருக்கிறேன். இதுதான் உண்மை, நீடித்து இருக்கிறேன். எனக்கு வெளிநாடு போகணுன்ற ஆசையே கிடையாது, எனக்கு வராத ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நான் இன்றைக்கி ஓகேனா கூட உடனே வெளிநாட்டுக்கு போயிடலாம், இன்றைக்கி ஓகேனா கூட போயிடலாம். என்னை வெளிநாட்டுக்கு போக வேண்டான்னு சொல்லி என் மனது பிடித்து வைத்து கொண்டிருக்கும் காரணி என்ன? நான் சொல்கிறது புரியுதுங்களா? காரணி என்ன? எதுக்காக நான் போக மாட்டேன்னு உட்காந்துட்டுருக்கேன்? இதெல்லாம் நீங்கள் வேல்யூவேட் பண்ணணுமா வேண்டாமா? அப்படியே மொட்டையாக சொல்லக்கூடாது இல்லை? சரி, எனக்குள் எழுந்த கேள்வி உடனே இந்த 8-12ஆம் இடம் சுபத்துவம்னு உடனே இது ஒரு பெரிய ஒரு இதுவாகவே வருது. அதனால் எனக்குள் எழுந்த கேள்வியை நான் உங்களுக்குள்ளே கேட்குறேன். நீ முடிஞ்சதுன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்தியாவில் ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா 140 கோடி பேர். அதில் ஆண் 2024 வரைக்கும் 51% ஆண்கள், 49% பெண்கள். சுமாராக 50-50னே வச்சுக்கோங்க, 50-50னே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு கணக்குக்கு தான் வச்சுக்கிறோம், 50-50ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 70 கோடி பேர் பெண்களாக இருக்கிறார்கள். அதில் உங்கள் அம்மாவும் சேர்த்து, எங்கள் அம்மாவும் சேர்த்து, உங்களுடைய தங்கச்சியும் சேர்த்து, என் தங்கச்சியும் சேர்த்து. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாரையும் சேர்த்து. அப்போது இந்த அத்தனை பெண்களும் இந்திய கலாச்சாரப்படி, இந்தியா இஸ் ட்ரிவன் பை கல்ச்சர் அண்ட் ரிலீஜன். இந்திய கலாச்சாரப்படி பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க, அது நிரந்தரம். கரெக்டாக? பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்களா நிரந்தரம், அது மாறவே மாறாது. கரெக்டு தானே? உங்கள் அம்மா பிறந்தது ஒரு இடம், அப்பாவோட வந்துட்டாங்க, அப்பாவோட இருக்காங்க, கூடவே இருக்காங்க. அப்போ அத்தனை அம்மாக்களுக்கும் அத்தனை பெண்களுக்கும் 8-12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குமா? சொல்லுங்கள், போய் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அம்மா ஜாதகம். அதாவது நான் சொல்கிறது 70 கோடி பேர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 70 கோடி பேருக்கு 8-12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குமா? அதில் ஒரு சில விதிவிலக்கு இருப்பாங்க, இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேர். அவங்க கூட தனியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, யார் தயவுகளும் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ பெரும்பாலான இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் ப்ரோக்ரஸிவாக வெளியில் இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் 8-12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குமா? இது ஒரு கேள்வி. இதை நீங்கள் போய் போட்டு பாருங்கள். ஏன்னா சில சமயத்தில் நம்மளை ஏமாற்றிக்கூடாது. அடுத்த அமைப்புகள், அத்தனை பெண்களுமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க சார். இது இந்திய கலாச்சாரம். பிறந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ பிறந்த வீட்டில் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு உடனே புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ பிறந்த குழந்தை அத்தனை பேருக்குமே 8-12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணுமே. நான் சொல்கிறது புரியுதா? அதில் ஆண்களும் கொஞ்சம் ஆண்களையும் சேர்த்தால் ஒரு 20 கோடி பேர் சேர்த்துக்கங்களேன். அப்போ 90 கோடி பேர். நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன், 20 கோடி பேர், 20 கோடி குழந்தைகள்னு சேர்த்துக்கங்க. அப்போ 90 கோடி பேருக்கு 8-12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கணும் இல்லை? சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்த அமைப்புகள், பொதுவாகவே ஜோதிடர் சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுப்பாங்க. நான் குறித்து கொடுக்கறதில்ல, குறித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த குறித்து கொடுக்கும் பொழுது, அந்த சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு லக்னம் மட்டும் 8-12ஆம் இடம். நீங்கள் எங்கே பாருக்கீங்க? அம்மா ஜாதகம் அப்பா ஜாதகம்லாம் வாங்கி எத்தனை ஜோதிடர் குறித்து தராங்க? குறித்து தர முடியாது, வாய்ப்பே இல்லை. மெனா கை தேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் டக்குன்னு பார்த்து குறித்து கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னிடம் சிசேரியன் நாளுக்கு எனக்கு குறித்து கொடுக்கணும்னு என்கிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் என்கிட்ட சொன்னது என்னென்னா, சார் இவ்வளவு ரூபா கேட்குறாங்க, அவங்க ஒரு 5-6 டேட்டு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு 5-6 லக்னம் கொடுத்துருவாங்க. 2 டேட்டில் ஒரு 4-5 லக்னம் 5-6 லக்னம் கொடுத்துருவாங்க சொல்லியிருக்காங்க.
அதில் எது உங்களுக்கு பொருந்துதோ அதை நீங்கள் வந்து அந்த அந்த லக்னத்தில் குழந்தைய வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா எப்போ வலி வரும்னு தெரியாது. வலி வந்த பிறகு தான் சிசேரியன் பண்ணணும். ஓகே, அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கொடுத்த அத்தனையும் அம்மா ஜாதகம் அப்பா ஜாதகத்தை பார்த்து சிசேரியனுக்கு நாள் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா இந்த சிசேரியனுக்கு நாள் குறிக்கிறது மட்டும் குதிரைக்கும் கழுதைக்கும் நடுவில் நிற்கிற மாதிரி. இப்படி நவுந்தா கழுதை கடிக்கும், அப்படி நவுந்தா குதிரை உதைக்கும். ஏன்னா லக்னத்தை நீங்கள் 8-12ஆம் இடம் சுபத்துவத்துக்கு மாற்றினீங்கன்னா தாய் அமைப்புகள் தந்தை அமைப்புகள் டேமேஜ் ஆகிடும் சில சமயத்தில். ஐயோ இது அப்படியே தாய் அமைப்புகள் தந்தை அமைப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 8-12 சேர்க்கணும்னா லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா பாபத்துவம் ஆகிடும். இல்லை லக்னாதிபதி பாபத்துவம் ஆகிடுவார், ராகுவோட மாட்டிப்பார், எதையாவது ஒன்று மாட்டிப்பார், இல்லை மறைஞ்சிடுவார். ஸோ அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணுன்ற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், பார்க்க முடியாது. ஸோ அந்த அந்த கவுண்ட்டையும் சேர்த்துக்கங்க இதில். புரியுதுங்களா? அப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 8-12ஆம் இடம் ஒரு இடத்திலிருந்து ஒரு ஜாதகர் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றது 140 கோடி பேரில் 140 கோடி பேரில் குறைஞ்சபட்சம் 120 கோடி பேர் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, குறைந்தபட்சம். இதில் ஒரு உதாரணத்துக்கு வேணால் நீங்கள் வேணால் இது கூட பெரிய நம்பர்னால் 100 கோடின்னு வேணால் வச்சுக்கோங்கப்பா. 100 கோடி பேர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் கூட யாராவது புள்ளி விவரம் சொல்லுவாங்க, வா கிராமத்தில் உட்காந்துக்கிறவங்களாம் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கான்னு. யாரும் தடுக்கலை, போய் பாருங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். நமக்கு வந்து ஒரு விதி புலப்பட்டுருச்சுன்னா அந்த விதி தான் கரெக்டுன்னு நிற்கிறது ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறையாக இருக்கும், சரியாகவும் வராது. போய் பாருங்கள். இல்லை காலம் மாறிப்போச்சு, காலம் மாறிப்போச்சு. இந்தியாவிலே கடந்த 15 வருஷங்களாக தகப்பன் பிரசவ அறைக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. தகப்பன் பிரசவ அறைக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். எதுக்காக? குழந்தை பிறக்கும்பொழுது அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்குதுன்றதை பார்த்துக்கிறதுக்கு. அப்போ அந்த தகப்பன் குறிக்க மாட்டானா நேரத்தை? எனக்கும் அப்படிதான். என்னுடைய மனைவி குழந்தை பெற்றுக்கும் போது என்னை கூப்பிட்டாங்களே, அப்போ நான் வந்து நேரத்தை குறிக்கலையா? நான் பார்க்கலையா? நேரத்தை குறிக்கலையா? ஒரு தகப்பனாக இருந்துன்னு ஒரு ஜோசியக்காரனாக இருந்து நான் நேரத்தை குறிக்க மாட்டேனா? என்கிட்ட கன்சல்டிங் வரக்கூடிய பேருக்கு எத்தனை பேருக்கு சார் என்ன சார் இது 3 டிகிரியில் இருக்குது, லக்னம் தப்பாக இருக்குமே சார், 100% கரெக்டு, நான் டெலிவரியில் உள்ளே இருந்தேன்னு சொன்ன ஜாதகர்கள் அப்பாக்கள் எத்தனையோ பேர் 3 டிகிரியில் இருக்கும்போது எத்தனையோ பேர். அப்போது காரணிகள் என்ன? இதை வச்சு பண்ணுறது தவறு. ஸோ இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளே எழுப்பிக்கங்க. ஏன்னா பொதுவாக 8-12ஆம் இடத்தோட சுபத்துவம் அப்படின்னு வச்சு நீங்கள் திருத்ததை காட்டிலும் 8-12ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்றது வெளியில் போகிறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீடித்து வருடங்களுக்கு நீடித்து இருக்க வைக்கும் அமைப்பை தவிர அது ஒரு விதியாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. அந்த விதியை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா எல்லாருக்கும் 50 வயசு ஆகிருக்கணும். இதுதான் உண்மை. 20 வயசில் எனக்கு 8-12ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னா பிறந்த உடனே நகர்ந்து வந்திருக்கும் குழந்தை, பிறந்த உடனே நகர்ந்து வந்திருக்கும். நகர்ந்து வந்து குறைஞ்சபட்சம் இத்தனை வருஷங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு, இத்தனை வருடங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதை மட்டுமே வச்சு திருத்த முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பிறந்த உடனே சரராசியில் இருக்குது, இல்லை ஸ்திர ராசியில் இருக்குது, இல்லை உபய ராசியில் ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னு வச்சுப்போம். அந்த கிரகத்திற்கு வெளியில் அனுப்பாது. பிறந்து 10 வருஷமாக அந்த குழந்தை அங்கேயே தான் இருக்கும், பிறந்த இடத்துலையே இருக்கும். ஆனால் 8-12ஆம் இடம் சூப்பர் சுபத்துவமாக இருக்கும். கரெக்டாக சர வீட்டில் கிரகம் வந்தவுடனே அமுச்சு விட்ரும், அனுப்பி விட்டுரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த சமயத்தில் என் குழந்தைக்கு 8-12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது, ஆனால் பிறந்த இடத்துலேருந்து இல்லை அப்படின்வீங்க. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது இதுக்குள்ளே. அதனால் அதை ஒரு விதியாக வைத்து லக்னத்தை திருத்துவது சரியாக வராது. இதுதான் உண்மை, சரியாக வராது. சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்கிறது கரெக்டுன்றதை உங்களை நம்ப வேண்டாம். போய் பாருங்கள், ஒரு ஹோட்டலுக்கு போங்க, நிறைய ஹிந்திக்கார பசங்க இருப்பாங்க. எத்தனை வருஷமாயா இருக்கீங்க இங்கே அப்படின்னு கேளுங்க. குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்கள், அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடமெல்லாம் வாங்குங்க. ஒரு 10 பேர் 15 பேர் ஜாதகத்தை வாங்குங்க. நான் தான் உங்களுக்கு பண்ணி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு புரியும், எப்படி இருக்குன்றது புரியும். தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் ஒரு மனிதர் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய அமைப்புகளை தவிர 8-12ஆம் இடத்து சுபத்துவத்தினால மூவ் ஆக மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தசாபுக்திகளின் அடிப்படையில் தான் மூவ் ஆகுங்க. 8-12ஆம் இடம் சுபத்துவத்தால் ஆக மாட்டாங்க.
தசாபுக்திகள் நடக்கும்போது தன்னால் நகருவாங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், 8-12ஆம் இடம் சுபத்துவம் இல்லை என்றால் வெளிநாட்டுக்கு போக முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன், அந்த லிங்க்கை போடுறேன், அதையும் போய் பாருங்கள். சரி, என்னிடம் ஒருத்தர் வந்தார், ரொம்ப பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டார். நான் பண்ண மாட்டேன். பார்த்த உடனே, சார் நான் லக்ன சந்தி ஜாதகத்தை பார்க்கறது இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கார், லக்ன சந்தி ஜாதகத்தை பார்க்கறது இல்லை. ஓகே, 10-11 AM பிறந்திருக்கார், 2 டிகிரி 1 கலை. நான் பார்க்கறது இல்லைன்ட்டேன். உச்சகுரு அவர் என்கிட்ட சொன்னது, சார் நான் மகர லக்னம்ன்றது தான் எனக்கு தெரியும் 100%. ஆனால் எந்த இடத்துல ஜாதகத்தை கொடுத்தாலும் நீ மகர லக்னம் இல்லை தனுசு லக்னம் சொல்லிடுறாங்க, எங்கே கொடுத்தாலும் தனுசு லக்னம்னு சொல்லிடுறாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. எனக்கு கொஞ்சம் திருத்தி கொடுங்க. மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ பேசி, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி எப்படியோ பேசி என்னை ஏதோ கன்வின்ஸ் பண்ணிட்டார். சரி, ஒரு 10 நாள் ஆகும் சார்ன்ட்டேன். இது ஒரு 2-3 மாதம் ஆகுது, ஒரு 10 நாள் ஆகும்னு. அதுக்கப்புறம் அவருடைய நான் கேட்ட அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டேன். ஒரு 3-4 சம்பவங்கள் கொடுங்க, மற்றும் உங்களுடைய மனைவி குழந்தைகளுடைய ஜாதகம்லாம் வேணும் அதுன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் அவருக்கு ரிப்ளை கொடுத்தது சைடில் சேட்டில் வரும். ஒரு ஹை ரெசல்யூஷனில் வச்சு 1080pயில் வச்சு கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி படித்து பாருங்கள், வரும். அதில் நான் கொடுத்துருப்பேன் காலகட்டங்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் அவர் திருமணமான இதெல்லாம் கொடுக்கல, மாதத்தை இதெல்லாம் தரல. இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன சம்பவத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும், இந்த அமைப்புகள் உங்களுக்கு நடந்திருக்கும், இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பீங்க. அதில் கூட ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, சார் நான் அந்த நேரத்தில் நான் ஒன்றுமே நடக்கலையே, எனக்கு நான் ப்ராஃபிட் புக் பண்ணலையேன்னு சொன்னார். அவர் தவறெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்கு. நான் கால் பண்ணட்டுமான்னு கேட்டார். பண்ணுங்க சார்னு கால் பண்ணி, சார் நான் ப்ராஃபிட் புக் பண்ணலையே அப்படின்னார். எனக்கு ப்ராஃபிட்ன்றது முக்கியம் கிடையாது சார், அந்த சமயத்தில் உங்களுக்கு பணம் வந்துருக்கணும், அதுதான் அமைப்பு அப்படின்னோடனே, ஆமாம் சார் என்னுடைய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நான் அந்த சமயத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆமாம் ஒரு பெரிய பணம் அந்த சமயத்தில் எடுத்தேன் 2016 அப்படின்னு அதையும் எனக்கு திருப்பி கமெண்ட் போட்டார். நீங்கள் கொடுத்த பாயிண்டில் 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு கொடுத்தார். அதனுடைய சேட்டை போடுறேன் பாருங்கள். ஒரு லக்னத்தை திருத்துறது இப்படி தான் திருத்தணும், அப்போ தான் லக்னம் துல்லியமாக வரும். நான் போட்டதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் பிறந்த நேரம் 10-10, நீங்கள் 2 டிகிரி, அதே மகர லக்னம் தான் சார். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் மேட்ச் ஆகுது, அது மேட்ச் ஆனதுனால தான் என்னால் இது சொல்ல முடிஞ்சது. இப்போ நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்ற வரைக்கும் சொன்னேன். ஏன் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன நடக்குதுன்றத, அவர் எதுக்காக வந்தார், எதுக்காக நடக்குதுன்றதை ஏன் சொல்லணும்? லக்னம் தான் நிர்ணயம் செய்யும் அதை. ஏன் தனுசு லக்னமாக இருந்தால் 6ஆம் அதிபதியோடைய புக்தி நடக்குதா, இல்லை இந்த லக்னமாக இருந்தால் மகர லக்னமாக இருந்தால் 6ஆம் அதிபதியோடைய புக்தி நடக்குதா? வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? சார் அப்போ நான் ஏன் சார் வெளிநாட்டுக்கு போனேன், எனக்கு தான் 8-12ஆம் இடம் சுபத்துவம் இல்லைன்னு. ஏன் சார் உங்களை ராகுதசை வெளியில் அனுப்பாதா சார்னு. நீங்கள் ராகுதசையில் தானே போனீங்கன்னு. ஆமாம் சார் ராகுதசை. அவர் 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை செஞ்சார் சார், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை செஞ்சார். தசை நிர்ணயம் பண்ணும், உங்களுக்கு அனுப்பணுமா வேணாமான்றது தசை தான் நிர்ணயம் பண்ணும், மற்றும் உங்கள் மனது நிர்ணயம் பண்ணும். இதுதான் உண்மை. தசை நிர்ணயம் பண்ணி உங்கள் மனசு ஒத்துக்கலைன்னா நீங்கள் போக மாட்டீங்க, இதுதான் உண்மை. எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடச்சி போகாமல் இருப்பாங்க, எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம போகணுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க. மனசு போகணுன்னு நினச்சி தசை உங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணிகள் இருக்குது. அதனால் ஒரு விதியை மட்டுமே வைத்து லக்னத்தை திருத்த வேண்டாம், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு கண்டென்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500-2000 வியூஸ் தான் போகுது. இந்த இன்னும் 10,000 பேர் 15,000 பேர் பார்க்கும்பொழுது தான் விழிப்புணர்வு வரும். நான் குரூப்பில் என்னால் போட முடியல, என்னைய பிளாக் பண்ணி விட்டாங்க. ஓகே, ஏன்னா கருத்து வேறு மாதிரி போகுதுன்னு என்னை பிளாக் பண்ணி விட்டாங்க. நீங்கள்லாம் போடுங்க, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆக 8-12ஆம் இடம் சுபத்துவம்ன்றது ஒரு ஜாதகரை பல வருடங்கள் நீடித்து வெளியில் இருக்க வைக்கிறது. அது வெளிநாட்டுக்கு போகிறாரா இல்லை வெளி மாநிலத்தில் இருக்க போகிறாரான்றதெல்லாம் நிறைய அமைப்புகள் இருக்குது.
புரியுதுங்களா? அது உங்கள் மனதை பொறுத்திருக்கு, எண்ணங்களை பொறுத்திருக்கு, மற்றும் தசை நடக்கும் தசாநாதனை பொறுத்திருக்கு, புக்தி நடக்கும் புக்திநாதர்களை பொறுத்திருக்கு. புரியுதுங்களா? ஆக ஒரே ஒரு விதியை மட்டும் வைத்து தயவு செய்து லக்னத்தை நிர்ணயம் செய்ய வேண்டாம். அது தவறாக முடியும், சரியாகவும் வருவதில்லை. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.